Hi, Lakesh. You're watching Cricket Diamond with Harish and Bharat. So, yes, welcome to the match preview of the awaited rival எல்லாம் சொல்ல மாட்டேன். ரெண்டு பேருமே பாட்டம் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காங்க. யாரு ஜெயிக்க போறான்றது ஒரு மேட்ச் ப்ரிவியூ மாதிரி வச்சு பாத்துருவோமா? குஜிலி மஸ்த் ரவுண்ட் 2க்கு ரெடியாடா நண்பா? வாங்க பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டா நடந்த இந்த ஆர்சிபி ஜிடிக்கு ரிவ்யூ போடலையா ப்ரோ அப்படின்ட்டு வந்து நீங்க கேட்பீங்க. கேட்கறதுக்கு முன்னாடி நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஜெயிக்கிற டீமுக்கு ரிவ்யூ தேவையில்லை. அதான் வந்து உண்மையான எவ்வளவு வீடியோல தான் வந்து ஜெயிக்கிறாங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க முடியும். வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கே தெரியும் டீம் சூப்பரா இருக்கு. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, அதுக்கு ரிவ்யூ போடணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா டீம்ல எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஒன் பேட் மேட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்போ வந்து நம்ம ரிவ்யூ போடலாம் அப்படின்னா ஒரு 2-3 மேட்ச் தொடர்ந்து தோக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி, இல்லனா வந்து அந்த டாப் 2 எதிர்பார்க்கிற பஞ்சாப் ஆர்சிபி வராம அந்த இடத்துல இருந்து ஸ்லிப் பண்ணாங்க, அப்போ பேசலாம் வாட்ஸ் கோயிங் ராங் ஃபார் ஆர்சிபி அப்படின்ட்டு. போன மேட்ச் ஆர்சிபி ஜிடியோட ரிவ்யூ நம்ம பார்க்க போறது இல்ல. ஜஸ்ட் ஸ்லைட்டா அந்த வந்து ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு கேட்ச், இந்த ஜேசன் ஹோல்டர் பிடிச்ச அந்த ரஜத் பட்டேலோட கேட்சை பத்தி மட்டும் லைட்டா ஒரு இன்சைட் மாதிரி கொடுத்துடலாம். நீ பாத்தியா அந்த கேட்சை? பை தி வே செக் பண்ணியா? இல்ல, ஆக்சுவலி நான் மேட்ச் நேத்து சரியா பார்க்கல, வெளில இருந்தனால பார்க்க முடியல, மன்னிக்கவும். ஓகே, பரத் வந்து ஏதோ சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான், சொல்லு பரத். ஆமா மச்சான், ஆக்சுவலி வந்து அந்த கேட்ச் வந்து ஹோல்டர் பிடிச்சிட்டாரு. ஓகேவா, பட்டேலோட கேட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்சஸ் இன் ஐபிஎல் இந்த வருஷம். சூப்பரான ஒரு கேட்ச். ஆனா கேட்சை பிடிச்சிட்டு ஹோல்டர் எழுந்துக்கும் போது பார்த்தனா அப்படி அந்த தரையில வந்து பாலை வச்சு ஊனி தான் எழுந்துப்பாரு. சோ அது வந்து நார்மலான சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நீ பார்க்கும்போது என்னடா பால தரையில வச்சுட்டாரே, நாட் அவுட் தானே அப்படின்னு வந்து கேப்பீங்க. தேர்ட் அம்பையர் என்ன சொல்லிருப்பாருன்னா, அவர் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் வச்சுட்டாரு கேட்ச்ல, எழுந்துக்கும் போது தான் கீழே வச்சாரு, பட் வந்து கேட்ச் வாஸ் கம்ப்ளீட்டட், அதனால வந்து அவுட் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. பட் இந்த பாஸ்ட் இன்சிடென்ட் வந்து பிபிஎல்ல பாத்திருக்கேன், அதுக்கு முன்னாடி நிறைய டொமஸ்டிக் மேட்ச்ல பாத்திருக்கேன். அந்த பால் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாலுமே அந்த கேட்ச் வந்து அந்த என்டையர் மூமெண்டோட சேர்த்து தானே வந்து அது கேட்ச்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஃபுல்லா தேய்ச்சிட்டே போயிட்டு எழுந்துக்கும் போது வச்சாலுமே வந்து அது கேட்சோட லிங்க் பண்ணி தான் நாட் அவுட் தான் தருவாங்க ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி, இது நாட் அவுட் தான் கொடுத்துருக்கணும். பட் அந்த தேர்ட் அம்பையர் வந்து வேற மாதிரி யோசிச்சிருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன்ல, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ் வச்சு அது நாட் அவுட் தான், சரியா? பட் தேர்ட் அம்பையர் ஹஸ் டிஃபரன்ஸ், அதனால மேட்சே மாறிச்சு மச்சான். விளையாடும் போது பால் புடிச்சிட்டு இப்ப ஊறி எரிச்சாலே வந்து அந்த நாட் அவுட் தான் கொடுப்பாங்க, பால் கீழே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியல ஏன் அப்படி கொடுத்தாங்கன்ட்டு. பட் நீங்க தானே சொல்ற, லைக் வந்து பால் நாட் அவுட் தான், அது எனக்கு தெரிஞ்ச நாட் அவுட் தான். ஏன்னா அகைன் ஹோல்டர் வந்து அவர் தேய்ச்சிட்டே போய் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கேட்ச் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கீழே வச்சிட்டாரு தான் நான் சொல்றேன். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்துக்கிறப்ப வச்சா பிரச்சனை இல்ல. அது ஆனா வந்து அந்த கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே பால கீழே வச்சிருந்தது அங்க பிரச்சனை. இது என்டையரா அந்த எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டி பிளவரா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், டக் அவுட்ல இருந்து. காரணம் என்னன்னா தட் வாஸ் பட்டிடார்ஸ் விக்கெட், ஆல் இம்பார்ட்டன்ட் விக்கெட். நீங்க பட்டிடார் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 4 ஓவர் 4 விக்கெட் போயிடுச்சு. ஆர்சிபிக்கு மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஐ திங்க் தட் கேட்ச் சேஞ்ச் தி மேட்ச். பட் எனிவே ஆர்சிபின்னு சொல்லும்போது ஐ திங்க் தேர் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஜித்தேஷ் சர்மாவோட ஃபார்ம், அவர் சொதப்பிட்டு இருக்காரு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதான் சொல்லிட்டு இருந்தோம், ஜித்தேஷ் சர்மாவோட ஃபார்ம் ஒரு கேள்விக்குறியா இருக்குன்றப்போ ஜித்தேஷ் ஆரம்பிக்கும் போதே வந்து கடிக்க மாட்டீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல, பிரானா வாய் எடுத்துட்டு வரும்ல அந்த மாதிரி. இப்ப நிறைய பேர் ரியலைஸ் பண்ணி சொல்றீங்க. பட் இப்போ நான் வந்து ஆப்போசிட்டா சொல்றேன், ஜித்தேஷ் சர்மா வந்து அவர் டீமுக்கு தேவை. காரணம் வந்து ஒரு பேட்டிங் கிடையாது, அவர் வந்து ஒரு டெசிக்னேட்டட் விக்கெட் கீப்பரா, ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பரா வந்து செம்மையா பண்றான் மனுஷன். அதனாலேயே வந்து நான் டீம்ல வச்சுப்பேன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் an alternate விக்கெட் கீப்பர் இந்த பேக்கப். இந்தியன் விக்கெட் கீப்பர் இல்ல. அதனால தான் ஆப்ஷன்ல வந்து இவங்க அபிகியான் குந்துவோ இல்ல வந்து ஹார்திக் தமோரி மாதிரி பிளேயருக்கு போயிருந்தோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். இவங்க வந்து ஜித்தேஷ் சர்மா ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க மச்சான். இந்தியன் விக்கெட் கீப்பர் யாரா அந்த ரோஹித் சர்மாவோட லுக் அலைக் மாதிரி இருப்பாரு. ஆமா ஆமா, நல்லா சூப்பரான சையத் முஸ்தக் அலி டிராஃபி நல்ல டிவே பட்லுக்கு அப்புறம் ஆடிந்தாரு. அவர் கண்டிப்பா அவர் மாதிரி ஒரு பேக்கப் எடுத்திருக்கலாம். ஒரு கனிஷ் சௌஹானோ இல்ல வந்து வியான் மாலத்தோட பதிலா எடுத்திருக்கலாம். அபிகான் குந்து அண்டர் 19 பிளேயர் நம்ம பார்த்தோம், அவர் எடுத்திருக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் எனிவே ஃபில் சால்ட் விக்கெட் கீப்பிங் போட்டுலாமே ப்ரோ, அவர் வந்து விக்கெட் கீப்பிங் க்ளோஸ் கொடுத்துலாமேன்னு கேட்டீங்கன்னா அங்க ரெண்டு விஷயம் அடிவாங்க. ஒன்னு ஃபில் சால்ட்டோட சூப்பரான அவரோட ஃபீல்டிங் தான் நமக்கு ஃபில் சால்ட் ஆக்சுவலி பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் தி சீசன் சொல்லலாம். கரெக்ட். அதே மாதிரி ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸுமே அங்க அடிவாங்க. அதுமே ரெண்டுமே நல்லா இருக்குன்றப்போ ஜித்தேஷ் சர்மா will come back to form someday in the tournament. அதுக்காக நீங்க அவர் டிராப் பண்ண முடியாது. Unfortunately he should be there. ஜித்தேஷ் சர்மாவோட விக்கெட் கீப்பிங் ஸ்கில் அடிவாங்கன்னா அவர் விக்கெட் கீப்பிங் மட்டும் தான் பண்றாரு, அதுக்காக தான் டீம்ல இருக்காரு. அதுவே இல்லடா எப்படி அப்படின்றியா? இல்ல அவரு நான் எனக்கு ஐ கேன் டிரா parallels with another player. இந்த டெல்லி உமன்ஸ் டீமோட தானியா பாட்டின் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் இதே மாதிரி தான். பேட்டிங் பெருசா வராது, நம்பர் 10ல வந்து ஆடுவாங்க. ஆனா விக்கெட் கீப்பிங்காக மட்டுமே டீம்ல இருப்பாங்க. பிகாஸ் she was so good in the wicket keeping skills. அதனால ஒரு 3 ஸ்டம்பிங் 4 ஸ்டம்பிங் மேட்ச்ல ஒரு 3 கேட்ச் டைவர்ட்ஸ் எல்லாம் பிடிப்பாங்க. அதுவே வந்து மேட்ச் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி ஜித்தேஷ் சர்மா பண்ற டிசிக்கு அகைன்ஸ்டாவும் எவ்வளவு நல்ல ஒரு வைட் ஃபோர்லாம் தடுத்து ஒரு கேட்ச் எல்லாம் டைவர்ட்ஸ் பிடிச்சு நல்லா பண்ணிருந்தாரு. ஆர்ஆருக்கு வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் செட் ஆயிட்டாங்கப்பா, த்ரூ ஜுரேல். ஆமா. சோ யா அகைன் மத்தபடி நோ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் ஃபார் ஆர்சிபி. இப்போ வரைக்கும் டீம் நல்லா இருக்கு. மேபி அடுத்த ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து தோக்கும் போது நம்ம நிறைய கேள்விகள் வரும். சீனியர் வச்சிட்டாண்டி கண்ணு, நீ அவ்வளவுதான். தோத்தாங்கன்னா சொல்றேன், அப்ப நம்ம பேசிக்கலாம். ஒரு விஷயமும் கேள்விப்பட்டேன், லைக் விராட் கோலி has been fined in the previous match because அந்த aggressive celebration அது மட்டும் நான் பார்த்தேன். வந்து கில் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் பட் எனக்கு என்ன ஒரு ஜாலியா சுப்மன் கில்லுக்குலாம் வந்து செலிப்ரேட் பண்றது. சுப்மன் கில்லே விராட் கோலி வந்து ஒரு ஐடல் மாதிரி தான் பாப்பாரு, அதுக்கே அவ்வளவு அக்ரஷன். ஓகே மேபி அந்த ஒரு மேட்சோட இதுல கேரி அவே ஆயிட்டாரா, ஏன் அவ்வளவு இன்டென்ஸா போறாருன்றது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒருவேளை சூர்யா வச்சு அவுட் ஆனா கூட அப்படியே செலிப்ரேட் பண்ணுவாரா அது தெரியல. பட் அகைன் விராட் கோலி சொல்றப்ப
அக்ரஷன் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் அதெல்லாமே வந்து ஒரு வேற டீம்ஸ்க்கு ஓகே, இன்டர்நேஷனல் டீம்ஸ்ல இருக்கும்போது ஓகே. ஐபிஎல் வரும்போது யூ ஆர் இன் தட் ஸ்டேஜ் ஓகே. லைக் இப்போ வந்து எல்லாரும் நீங்க தான் டாப், உங்களை ஐடலைஸ் பண்ணிட்டு இது பண்றாங்க. அவங்க கிட்ட எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பண்றதா ஜாலியா இருக்கும், அவ்வளவுதான். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு அக்ரஷன்ல ஒவ்வொருத்தர் 4 ஓவர் விட்டுருப்பாரு நேத்தி மேட்ச்ல, நீ பாத்தியான்னு தெரியல. அதுவுமே தேவையில்லாதது. ஒவ்வொருத்தர் 4 விட்டு அவரே தடையில அப்படி அடிச்சுப்பாரு. எதுக்கு? அக்ரஷன் இருக்கலாம், தப்பு இல்ல. பட் அகைன் சரி ஓகே, அதை பத்தி நம்ம பேச வேணாம், விட்டு. ஓவரால் ஆர்சிபி நேத்து தோத்துட்டாங்க, பட் they'll give a comeback நினைக்கிறேன். சோ பேசிட்டு நம்ம அப்படியே நம்ம டீம் பத்தி ஆர்சிபி நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்ப நம்ம வந்து ஒருவேளை ஆர்சிபி தோக்கறப்போ நம்ம ரிவ்யூ போறோம்னு வச்சுக்கோங்க, உடனே அதுக்கும் சொல்லுவானுங்க, நீங்க முதல்ல மூடிட்டு உங்க டீமை பாருங்க, எங்க டீமை பார்த்து எங்களுக்கு தெரியும். இவங்க வந்து சரியான சிஎஸ்கே மும்பை ஃபேன்ஸ். ஜெயிக்கிற மேட்சுக்கு எல்லாம் போட மாட்டாங்க, தோக்கிற மேட்சுக்கு மட்டும் போடுவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் மேட்ச் பார்க்கல, வந்து டைம் கிடைக்கல ரெண்டு பேருமே இது கோஆர்டினேட் பண்ணி வீடியோ போறதுக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். தவிர்த்து நல்ல மேட்சஸ் எல்லாம் இருந்தா நாங்க போட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ட் ஆர்சிபி தோத்துருச்சு, அதனால வந்து என்னப்பா திரும்ப தோக்க ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் கிடையாது. குஜிலி மிஸ் தான் ஆர்சிபிக்கு எல்லாம் கிடையாது. எல்லாருமே எல்லாம் எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலுமே பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்க டீம் கிட்ட தோக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நேச்சுரல் தான். ஒரு 2-3 மேட்ச் நடுவில் தோக்குறதுலாம் எப்படி வந்து சீசன் ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம பார்க்கணும். ஆர்சிபி வந்து சூப்பரா இருக்கு, டீம் சாலிடா இருக்கு. அவங்க நெகட்டிவ்ஸ் எதுல விட்டாங்களோ அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு ஃபர்தரா வந்து அவங்க எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அதான் ஆர்சிபி நல்லா விளையாட்டு இருக்காங்க, வில் பவுன்ஸ் பேக்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிஎஸ்கே மும்பை ப்ரிவியூ வந்து பார்ப்போம். ஒரு வழியா சேப்பாக்கில் நடக்கிறது. சேப்பாக் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கிரவுண்டா மாறிடுச்சுப்பா. அது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுது. ஸ்விங் சூப்பரா ஆகுது, இனிஷியலா ஆகுது. அந்த அண்டர் த கவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இனிஷியலா சூப்பர் ஸ்விங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிச்சுவேஷன். நீ சொல்லு பார்த்து, ஸ்வீட்டா சொல்ல. இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் அட்வான்டேஜா இருந்திருக்கு நான் சொல்லுவேன். லைக் வந்து இந்த வருஷம் லைக் வந்து அந்த ஒரு மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிடி டே மேட்ச்ன்றதால அதை நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி எதுக்கு அவ்வளவு ஸ்விங் மூமெண்ட் இருக்கு, லைக் வந்து அண்டர் த கவர்ஸ் எடுத்துட்டு ஆடும்போது பிட்ச் பயங்கரமா சென்சிட்டிவா இருக்குன்றப்போ நீ அது வந்து எப்படி பேட்டிங் டீம் அட்வான்டேஜ் ஆகும்? இல்ல ஆக்சுவலி அந்த மேட்ச் பர்டிகுலரா வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஐ திங்க் யார் சொன்னாங்கன்னு தெரியல, அஸ்வின் சொன்னார்னு நினைக்கிறேன். லைக் அது டே மேட்ச், ஃபர்ஸ்ட் டே மேட்ச், அது வந்து ரொம்ப இந்த பிட்ச் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிட்ச் ட்ரை ஆக கூடாதுன்னு வந்து வாட்டர் தெளிச்சு விடுவாங்க. சோ அந்த வாட்டர் தெளிக்கிறப்போ அது என்ன ஆகும்னா வந்து அந்த அண்டர் த சர்ஃபேஸ் வந்து போயிடும். நீ கரெக்டா வந்து திரும்ப ரோல் பண்ணும்போது அந்த வாட்டர் அடியில இருந்த வாட்டர் வந்து மேல வரும், மாய்ஸ்சர் வந்து ஏறி இருக்கும். அதுதான் அங்க நடந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து இந்த பேட்டிங் வாஸ் டிஃபிகல்ட். பட் அதை தாண்டி வந்து அந்த பிட்ச் வாஸ் நாட் லைக் an unplayable pitch. அது ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. சிஎஸ்கே பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் சொன்னா அப்போ வந்து அடுத்த மேட்ச் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா டே நைட் மேட்ச் எடுத்துட்டா இந்த வருஷம் 3 மேட்ச் நடந்திருக்கு. 3 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் கிட்டத்தட்ட 200 அடிச்சிட்டாங்க. ஓகேவா? கேகேஆருக்கு அகைன்ஸ்டா மட்டும் நாங்க 192 அடிச்சோம். பட் அதையும் நாங்க டிஃபெண்ட் பண்ணோம். பஞ்சாப் அகைன்ஸ்டா 209 நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து நம்ம அது சேஸும் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். டெல்லிக்கு அகைன்ஸ்டா 212 அடிச்சு அதையும் நாங்க டிஃபெண்ட் பண்ணிட்டோம் 189 கிட்ட. சோ இது வரைக்கும் 4 ஹோம் மேட்ச்ல 3 ஹோம் மேட்ச் வந்து டே நைட்ல நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேரும் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் நாட் லைக் a disadvantage like other venues. அதை தாண்டி சிஎஸ்கே வந்து ஒரு நல்ல பவுலிங் யூனிட்டா இருந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா அதுவும் சொல்லணும். நல்லா ஆமா நல்லா அந்த அகில் ஹுசைன் முகேஷ் சௌரி மேட்ச்ல வந்து கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஆக்சுவலி நம்ம அதான் உங்களுக்கு ஓகேப்பா, அதான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன்ல, ரொம்ப முக்கியமா முக்கியம் தான் ப்ரோ. குஜிலி பஸ் போனது முடிவு ஆயிடுச்சு. ரவுண்ட் 2 குஜிலி பஸ் யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்ல. அது வந்து பேசுவோம், நம்ம பேச பேச நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை தாண்டி வேற ஏதாவது சொல்லுமா பொறுத்து கிரவுண்ட் இல்ல. அதான் சிஎஸ்கே பொறுத்தவரை இது வரைக்கும் 2 மேட்ச் சேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2 முறை தான் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 2 முறை சேஸ் பண்ணாங்க, 2 பேரும் தோத்துட்டோம். ஓகேவா? மீதி 6 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நாங்க ஜெயிச்சிருக்கோம், மீதி 3 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் நாங்க தோத்துட்டோம். இதான் வந்து எங்க ஸ்டாட்ஸ். சிம்பிள்ங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுங்க, பெரிய ஸ்கோர் போடுங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்லும்போது தலைவர் வந்து ஏதாவது வித்தியாசமா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் வந்து நான் டிஃபரெண்டா சொல்லுவேன் அப்படின்ட்டு சிஎஸ்கே இந்த மேட்ச் எனக்கு சேஸ் பண்ணா ஜெயிக்கும் தோணுதுங்க அப்படின்ட்டு வந்து பார்த்து சொல்லிடுவாப்ல. இது சொல்றேன். அதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸும் பாத்துடலாம். 8 மேட்ச் ஆடிருக்கீங்க. நான் அது வந்து இங்க சிமெட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல மேக்ஸ்ல, அந்த மாதிரி சிமெட்ரி. 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 மேட்ச் சேசிங், 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 1 மேட்ச் வின், 4 மேட்ச் சேசிங்ல 1 மேட்ச் வின். அந்த மாதிரி வந்து ஈக்குவலா அப்படியே 50-50 ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ணி ஜாலியா டேபிள்ல வந்து லாஸ்ட் இருக்கீங்களா இல்ல லாஸ்ட் முன்னாடி இருக்கீங்க 4 பாயிண்டோட. சோ இதான் வந்து ஸ்டாட்ஸ் இப்போதைக்கு. டாஸ் ஜெயிச்சாலும் தோத்தாலும் 2 டீமும் வந்து அட்வான்டேஜ்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அண்ட் சிஎஸ்கே சொல்றப்போ 180+ சேஸ் பண்ணதே கிடையாது கடைசி ஒரு 7 வருஷமா. மும்பைன்னு சொல்லும்போது 200+ அவங்க கன்சீட் பண்ணா ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்னு இருந்த ஸ்டாட்ஸை உடைச்சிட்டாங்க ஹைதராபாத். வேற விஷயம். 2 வாட்டி உடைக்கப்பட்டது, 18 வாட்டி அது வந்து காப்பாற்றப்பட்டது. ஆமா மெஜாரிட்டி நீங்க 200+ நீங்க சிஎஸ்கே அடிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்கப்பா. அப்படி இந்த ஒரு கண்டிஷன் தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே, ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி broken. அது இந்த மேட்ச்ல பிரேக் ஆகுமா பிரேக் ஆகுமான்றத பாப்போம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது நல்ல ஒரு அட்வான்டேஜ் அவ்வளவுதான். கண்டிப்பா இருக்கு. பட் ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து மேட்ச் போறப்போ கடைசில அவர் வந்து ட்விஸ்ட் ஒன்னு கொடுப்பாரு, பாப்போம் நம்ம. சரி ஓகே, இந்த கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சிஎஸ்கே பத்தி பாப்போமா, எம்ஐ பத்தி பாப்போமா? அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பான்சர் பத்தி பாப்போமா? முன்னாடி டக் அவுட்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பான்சர் பத்தி சொல்லியிருந்தோம்ல, தேர் கிரிக்கெட் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். லைக் வந்து யூசர்ஸ் அதுல வந்து லைவா மேட்சஸ் பாத்துக்கிட்டே, ஸ்கோர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே கேம்ஸ்
மாதிரி விளையாடலாம். நம்ம ஹாட் ஸ்டார்ல வந்து சின்ன இந்த கேம்ஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். அது மாதிரி வந்து கம்ப்ளீட்டா இதுல நிறைய கேம்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கேம் நாங்க பார்த்தோம். இந்த ஆர்கேட் செக்ஷன் தான் அந்த கேம்ஸ்லாம் இருக்கும். ஆர்கேட் செக்ஷன்ல வந்து பிரெடிக்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சுங்க. அதுல வந்து லைக் இந்த மேட்ச் யார் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இப்ப சேர்ந்து விளையாட போறோம். பரத் ஸ்டார்ட். எஸ், சோ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, யாரு வந்து இந்த மேட்ச்ல அதிக ரன்ஸ் அடிப்பாங்க? இருக்கிற எல்லா டீம்லயுமே சிஎஸ்கே மும்பை சேர்த்து நீ ப்ரெடிக்ஷன் சொல்லு, நான் ப்ரெடிக்ஷன் சொல்றேன். இந்த மேட்ச்ல மட்டும் அதை நம்பி யாருமே சொல்ல முடிய மாட்டேங்குதுடா. எனக்கு இந்த மேட்ச் வந்து திலக் வர்மா தான் சொல்லுவேன். நைஸ், ஓகே, திலக் வர்மா. நான் வந்து ருத்ராஜ் கேக்வாட். ஓகே, அடுத்த கேள்வி, யார் வந்து அதிக ஸ்ட்ரைக் அடிச்சிருப்பாங்க? அது எண்ட் ஆஃப் தி மேட்ச் மினிமம் வந்து 6 பால் ஃபேஸ் பண்ணிருக்கணும். 6 பாலா? மினிமம் 6 பால். 6 பால் ரொம்ப கம்மி இல்ல, 10 பாலாச்சும் இருக்கணும்ல. மினிமம் 6 பால். சில பேர் கடைசியில 3 பால்ல வந்து 3 6 அடிச்சுட்டு 600 ஸ்ட்ரைக் ரேட்ல இருப்பாங்க. அதனால மினிமம் 6 பால் இருக்காங்க. சிவம் டுபே. ஓ மை காட், ஒரு சிஎஸ்கே ஃபேனா இது நானே சொல்லிருக்க மாட்டேன். நான் ஆக்சுவலி யோசிச்சேன், ரெண்டு டீமை கம்பேர் பண்ணும்போது உருள் பட்டேல் ஆடுனா உருள் பட்டேல், அப்படினா சர்ஃப்ராஸ் கான். ஓகே, தட்ஸ் கிரேட். ஆக்சுவலி நீங்களுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன நினைக்கிறீங்கன்னு இந்த क्वेश्चंसக்குலாம். நெக்ஸ்ட் சொல்ற டக்கடன்னு சொல்ற பத்த. அடுத்து வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் திஸ் மேட்ச். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்சுல் கம்போஜ். சூப்பர். நான் வந்து ஜேமி ஓவர்டன். ஓகே, அதிக கேட்சஸ் யார் பிடிப்பாங்க இந்த மேட்ச்ல? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி. யாரு வந்து ஹாட் ஸ்பாட் இடத்துல வந்து நிப்பாங்கன்னு பொசிஷன்ல இருப்பாங்களோ அவங்க தான் சொல்லணும். ஆக்சுவலி ஆமா, கண்டிப்பா நம்ம இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஃபீல்டர் நிக்கறாரு, கேட்ச் பிடிக்கணும்ல, பிடிக்கணும். இன்ட்ரஸ்டிங். ஓகே, நான் வந்து டெவால் ப்ரூவிஸ் சொல்றேன். நைஸ். டெவால் ப்ரூவிஸ் எல்லா இடத்துல நிக்க வைப்பீங்க. உங்களோட பெஸ்ட் ஃபீல்டர். சர்ஃப்ராஸ் கான் கூட நீ சொல்லலாம், பட் இம்பாக்ட் பிளேயரா விளையாடுற வாய்ப்பு. கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ லாஸ்ட் क्वेश्चन, யாரு வந்து மோஸ்ட் எகனாமிக்கல் பவுலரா இருப்பாங்க இந்த மேட்ச்ல? மினிமம் 1 ஓவர் போட்டவங்க. 100 ரன். ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா. நைஸ். இந்த क्वेश्चंसல நம்ம பாத்துட்டோமா? இது வந்து நாங்க சொன்ன மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது 2 क्वेश्चन 3 क्वेश्चन கூட சொல்லுங்க. எவ்வளவு क्वेश्चन தோணுதோ உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க சொல்லுங்க. அது வந்து கரெக்ட்டா இருந்துச்சா நம்ம அடுத்த வீடியோல வந்து அத சொல்லுவோம். ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்க டக் அவுட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்களுமே இந்த கேம் விளையாடலாம். இது மட்டும் இல்ல, நிறைய கேம்ஸ் அதுல இருக்கு. சோ ட்ரை பண்ணி பாருங்க. டக் அவுட் வந்து எனக்கு பிடிச்சிருக்க காரணம் என்னன்னா, லைக் நான் யூசுவலா என்ன பண்ணுவேன்னா, கிரிக்பஸ்ல வந்து பாப்பேன், வாட்ஸ்அப்ல போய் சாட் பண்ணுவேன், ட்விட்டர்ல வந்து பார்த்தனா ஃபேன் என்கேஜ்மென்ட் அதெல்லாம் பாப்பேன், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாப்பேன். இது எல்லாமே கலந்து ஒரே ஆப்ல இப்போதைக்கு இருக்கு. ஸ்டார்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் பக்ஸ் இன் தி ஆப். நான் இல்லன்னு சொல்ல, நான் ஓனர்ட்டியுமே சொல்லிட்டு இருந்தேன். பட் அதையும் தாண்டி அவங்க வந்து சூப்பரா எடுத்துட்டு வராங்க. லைக் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 2 இயர்ஸ் டவுன் தி லைன் நம்ம யோசிக்கிறப்போ, ஆஹா எல்லாமே இதுலயே இருக்கா, சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்ம தான் டெவலப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மேட்ச் அப்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மும்பை உடைய டீம் சேஞ்சஸ் என்னலாம் பண்ணனும், சேஞ்சஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் மும்பை கிட்ட தான் வருவான்னு தெரியும். ஃபர்ஸ்ட் bowling லைன் அப்புறம் பாத்துருவோமே. நம்ம போன மேட்சே பார்த்தோம், கொஞ்சம் ரன்ஸ்லாம் நிறைய லீக் ஆச்சு. நம்ம இம்பாக்ட் பிளேயர் வந்து இம்பாக்ட் ஃபுல்லே இல்லாம சும்மா நின்னுட்டு இருந்தாரு. ஃபீல்டிங் பண்றதுக்காக சர்துல் தாக்கர் நிக்க வச்சுக்கலாம். தெரியல எந்த டீம் அப்படி நிக்க வைக்கிறாங்கன்னு. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம பேசுவோம். எனக்கு சேப்பாக்ல பாத்தீங்கன்னா அந்த ஜிடி மேட்சை தவிர்த்து பயங்கர ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி வென்யூவா இருக்கும் அப்படின்லாம் வந்து எந்த மேட்சஸ்மே பார்க்கல. சோ வந்து ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வரணும். அந்த ஸ்பின்னர் வந்து ஒரு விட்டிய ஸ்பின்னர். நம்ம முன்னாடி பரத் சொன்ன மாதிரி தான். ஐ வில் பிரிங் கேசவ் மகாராஜ் இன்டு தி டீம். சோ கேசவ் மகாராஜ், வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன் அண்ட் கசன்ஃபர். நான் வந்து 4 பேர் என்னோட ரிஸ்கி ஸ்லாட்டா வந்து ட்ரெண்ட் போல்ட்டை உட்கார வச்சு நான் விளையாடுறேன். ட்ரெண்ட் போல்ட் நான் எடுக்கிறது எப்பவுமே ரிஸ்கின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவரோட கேப்பபிலிட்டி தான், லைக் டு பவுல் இந்த நியூ பால், பவர் பிளேயரை பவுல் பண்றது, அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவர் யூஸ் பண்றதா இருக்கட்டும், தேவைப்பட்ட டெத் ஓவர்ஸ்ல கூட போட வைக்கலாம். அப்படின்றப்போ ஒரு பயங்கரமான ப்ராடிஜி அவர் போல்ட். இப்போ வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்றதுல 2-3 மேட்ச் அப்படின்றதுக்காகலாம் அவர் வந்து ஒதுக்கிலாம் இருக்க முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பவுலர். பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு இந்த ஸ்பின்னர் வச்சு நான் வந்து விக்கெட் எடுக்கலாம், உங்க டீமை வந்து நசுக்கலாம், நசுக்கி விடு சிவகாமின்ற மாதிரி. கேசவ் மகாராஜ் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனை நான் வந்து எடுத்துட்டு போவோம். ஸ்பின்னர்ஸ் வச்சு ஃபுல்லா அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவுதான் நான் சொல்றேன். பை தி வே, நான் போன மேட்ச்லயே சொல்லணும்னு நினைச்சேன். போன சிஎஸ்கே மும்பை மேட்ச்லயே ஒரு ரேர் பினாமினல் மச்சான். ரொம்ப வருஷம் கழிச்சு சிஎஸ்கே மும்பைக்கு ஆடுற மேட்ச்ல 2 டீம்லயுமே வந்து ஃபாரின் ஸ்பின்னர்ஸோட போனாங்க. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கூட இல்ல. யூசுவலா சிஎஸ்கேல பார்த்தா வந்து ஓவர் தி இயர்ஸ் அஸ்வின், ஜடேஜா, டகாட்டி, நெகின் எடுத்துட்டு போயிட்டு இருப்போம். மும்பைக்கு பார்த்தா ஹர்பஜன் சிங், ராகுல் சாகர், மார்க்கண்டே, யாராச்சும் ஸ்பின்னர் இருந்துட்டே இருப்பாங்க. போன சீசன் கூட விக்னேஷ் புதூர் இருந்தார் உங்க டீம்ல. இந்த சீசன் 4 பேருமே சாண்டனரும் சரி, கஜன்ஃபரும் சரி, எங்க டீம்ல 100ம் சரி, அகிலும் சரி, 4 ஸ்பின்னர் இந்த தடவை அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியன் ஸ்பின்னர் உங்க டீம்ல எடுத்துட்டு வர மாட்டீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒரு இது தோணுதுடா, அஸ்வினி குமார் உட்கார வச்சுட்டு ரகு சர்மா விளையாடலாம் தெரிஞ்சு. நல்லா விளையாட வச்சே ஆகணும் அப்படின்னா போல்ட், ரகு சர்மா, கசன்ஃபர் நல்ல ஸ்பின்னிங் எண்டா இருக்கும். கரெக்ட் தான். ஓகே, பட் பார்க்கலாம் என்ன இப்போ. சரி, இதுக்கு நான் வரேன். இது மும்பை பத்தி நான் அப்புறம் லேட்டர் ஆன் சொல்றேன். நீ வேற என்ன சேஞ்ச் சொல்லு. ஓகே, இது ஒரு சேஞ்ச் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற. வேற பேட்டிங்ல வந்து திலக் வர்மா. சரி, ஓகே, பேட்டிங் போறதுக்கு முன்னாடி சர்துல் தாக்கூர்ன்ற ஒரு கேள்விக்கே வரேன். நீங்க ஆட வைப்பியா இல்ல will you bring someone like why don't you bring ரகு சர்மா in place of சர்துல் தாக்கூர், ஒரு இம்பாக்ட் சப்பா? ஆமாண்டா, நீ சொன்னோனே இப்பதான் ஞாபகம் வருது. லைக் நான் சர்துல் தாக்கூர் பதிலா வந்து ஒரு பவர் பிளே பவுலர் நம்ம வந்து போல்ட் தூக்குறோம் அப்படின்னா வந்து நான் கிறிஸ் பக்கத் வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ராப்பரா வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வந்து கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நான் நம்புறேன். சரி, ஓகே, அது மேக் சென்ஸ், ஃபைன். என்னோட டெட் பவுலரா கூட நான் வந்து ஹர்திக் பாண்டியா கூட இருப்பேன். பிகாஸ் சிரிக்கலாம் கேட்டு, ஆனா அவ்வளோ வந்து எஃபெக்டிவா இல்ல. பட் அந்த யாக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு நெயில் பண்றாரு. அதை வச்சு நம்ம வந்து டெத்ல பும்ராவையும் ஹர்திக் பாண்டியா வச்சு உப்பே தீரலாம்.
அப்படின்ற மாதிரி அஸ்வினி குமாருக்கு ஒரு ஓவர் கொடுத்து முடிச்சிடலாம். அதுதான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. பேட்டிங்ல வேற சேஞ்ச் பண்ணுவேன். ஐ திங்க் ரோஹித் சர்மா will not come back நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா போன மேட்ச் டாஸ்ல வந்து it will take at least 2 matches for him to recover சொல்லியிருந்தாரு. கன்சிடரிங் தட் ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னு வச்சு நீ லைன் அப் சொல்லு. அதான் என்னோட லைன் அப் சேம் தான், அதே பேட்டிங் லைன் அப் தான். எனக்கு ராபிட் பென்ஸ் பதில் மயங்க் ராவத் விளையாட இருப்பேன் நானு. சோ அது தாண்டி வந்து எனக்கு வேற எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதே பேட்டிங் லைன் போட போங்க. முடிஞ்சா சூரியகுமார் ஏதாவது உட்காருங்க. ஓகே, வேற ஏதாவது நல்ல பிளேயர் கூட எடுத்துட்டு வாங்க. சூரியகுமார் 10 ரன் தாண்ட மாட்டாரு. சோ அதனால அதான் நல்லா ஏதாவது ஒரு புது பிளேயர் டேனிஷ் மலையவார ட்ரை பண்ணுங்க. அப்போ அங்க விளையாட வைங்க. அவ்வளவு வெளியில இருக்கேன் இந்த மாதிரி அடிக்கல ஒண்ணு புதைச்சிருவேன் நானு. சரி, ஓகே. நீ ஆக்சுவலி திலக் வர்மா சொல்லிட்டு இருந்த நீ வந்து அதிக ரன்ஸ் அடிப்பாடுறா அப்படின்ட்டு. திலக் வர்மாக்கே ஒரு ஸ்டாட் இருக்கு சேப்பாக்ல. நீ சொல்றியா? நம்ம பேசிட்டு இருந்தோம் அதான் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நாங்க போன வருஷம் ஒரு vlog எடுத்து போட்டிருந்தோம். இந்த மாதிரி சேப்பாக்ல இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் பார்த்து திலக் வர்மா கடைசி இருக்கும் 2 அடிச்சு குத்து வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. சோ சேப்பாக்ல வந்து சிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டாவே இப்ப ரீசெண்டா வேர்ல்ட் கப்ல சூப்பரா விளையாடுனாரு. திலக் வர்மா ஹஸ் a good starts in சேப்பாக். சோ இன்னைக்கு திலக் வர்மா டேவா இருக்குமா அப்படின்றது நம்ம வந்து இருந்து பார்க்கணும். அதுக்கு ஹர்திக் பாண்டியா அலோவ் பண்ணும், நான் அலோவ் பண்ணுண்டி அப்படின்ட்டு ஹர்திக் பாண்டியா பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம வந்து இதை நான் ஆக்சுவலி அட்ரஸ் பண்ணு நான் போன வீடியோ நீ சொல்லியிருந்த ஹர்திக் பாண்டியா வந்து ப்ரோமோட் ஆகி வராது, திலக் வர்மா வந்து டிமோட் பண்றாங்க, அது எனக்கு பிடிக்கன்னு சொல்லி ஆவேசமா பேசினேன். நான் சமயத்துல நான் இன்டரப்ட் பண்ண வந்தேன். லைக் வந்து அவங்க ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் சொல்ல வந்தேன். பட் நீ ரொம்ப ஃப்ளோவா பேசினாலும் நான் விட்டுட்டேன். ஓகேவா? அதை எடுத்து நம்ம ரீலா கட் பண்ணி போட்டிருந்தோம். அதுலயுமே கமெண்ட் செக்ஷன் அப்படிதான் வந்திருந்தது. ப்ரோ தெரிஞ்சா பேசு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷனுக்காக தான் வந்து திலக் வர்மாவை அனுப்ப மாட்டாங்க, இது கூட தெரியாம என்னத்த நீ வந்து சேனல் நடத்துற அப்படின்ட்டு. அந்த உண்மையான கேட்டா உண்மைதான். நீங்க வந்து அதான் பண்றீங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் எடுத்துட்டு வரணுன்றதுக்காக தான் வந்து ஸ்கையை சம்டைம்ஸ் நம்பர் 3 இருக்கிறீங்க, இல்லனா வந்து திலக் வர்மா நம்பர் 4 அந்த மாதிரி மாத்தி ஆட வைக்கிறீங்க. ஆனா இதுல கேள்வி என்ன, என்னுடைய பெரிய கேள்வி என்ன, இப்போ இருக்கிற மாடர்ன் டே ஏரால 2026 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரிக்கெட் இவால்வ் ஆயிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். இப்பவும் அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் முன்ன மாதிரி அட்வான்டேஜஸா இருக்கா ஃபார் தி பேட்டிங் டீம்? எனக்கு கேட்டனா அந்த ஆன்சர் அட்வான்டேஜ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. முன்னாடி வந்து அது ஏன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அனுப்பி வைப்பாங்கன்னா லைக் ஃபீல்ட் செட்டப் மாறிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு பாலுமே மாறிட்டே இருக்கும். அங்க ஏதாவது சின்ன ஒரு இம்பேலன்ஸ் நடந்துச்சுன்னா அது ஒரு மொமெண்டமா வந்து பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணலாம். அது ஒரு பவுலர்ஸ் வந்து லைக் வந்து மாத்தி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கரெக்டா அக்யூரேட்டா எக்ஸிக்யூட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பார்த்துட்டோம். பட் இப்ப இருக்கிற மாடர்ன் டேரால பவுலர்ஸ் ஆர் வெல் எக்யூப்ட் டு மேனேஜ் எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ஆர் ஆல்சோ லைக் வந்து நான் வந்து நீ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3-4 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க ஓப்பனிங், அவங்க அவுட் ஆக முடியுதா? அவங்க வந்து நின்று அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துட்டு போறாங்க. சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்ல. இந்த ராஜஸ்தானா இருக்கட்டும், ஹைதராபாதா இருக்கட்டும், அவங்க மந்த்ரா வந்து இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் இல்ல, நீ என்ன கையில வேணா ஆடு, ஆனா எனக்கு ஆடி கூடு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க 1 டவுனும் 2 டவுனும் ரைட் ஹேண்டர்ஸ் தான். அந்த இதுல அவங்க எதுவுமே சேஞ்சே பண்ணல. ஹெட்மே நினைச்சா வந்து நடுவுல மாத்தி இருக்கலாம், அப்படிலாம் பண்ணலாம், எதுவுமே பண்ணல. எனக்கு அந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் ஐ ட்ரஸ்ட் தி பிளேயர் அப்படின்ற மாதிரி திலக் வர்மாவோட நேச்சுரல் பொசிஷன் அப் தி ஆர்டர் தான் எப்பவுமே. ட்ரஸ்ட் தி பிளேயர்ன்றத விட இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த காம்பினேஷனை தாண்டி கிவிங் ஒன் பர்టిక్యులர் ரோல் டு a player is more important எனக்கு தோணுது இந்த எரால. ஓகேவா? இப்போ நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வர சூப்பரா சொன்ன டாப் 4ல இருக்கிற டீம் எவ்வளவு டீம் வந்து பேட்டிங் ஆர்டர் மாத்துறாங்க நீங்க சொல்லுங்க. இங்க பஞ்சாப் கிங்ஸ் என்னதான் பிரியான் சாரி அவுட் ஆனாலும், பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆனாலும் 1 டவுன்ல வருது கூப்பர் கான்லி தான். ஸ்ரேயாஸ் ஐயர் அங்க ப்ரோமோட் ஆகல. நம்பர் 4 ஸ்ரேயாஸ் ஐயர் தான். நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 7 சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல மாறுமே தவிர அவங்க ரோல் சேம் தான். சீக்கிரம் விக்கெட் போச்சுனா வதர வருவாரு, விக்கெட்ஸ் போல எண்ட்லனா ஸ்டாயினிஸ் வருவாரு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி நீங்க டாப் 4ல இருக்கிற எல்லா டீமுமே ஆன் கான்ட்ரரி எந்த டீம் வந்து அதிகமா ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகமா பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணிட்டே இருக்கிற டீம்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், எல்எஸ்டி பேட்டிங் ஆர்டர் மாத்திக்கிட்டே இருக்காங்க, தோத்துட்டு இருக்காங்க, கடைசி டாப் பாட்டம் 3ல இருக்காங்க. என்னோட வெர்டிக்ட் என்னன்னா இந்த பேட்டிங் காம்பினேஷன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லாம் வந்து ஓகே, அது டெஸ்ட் ஓடிஐல போயிடுச்சு, T20ல பிகமிங் லிட்டில் பிட் ஓல்ட் ஸ்கூல். அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எடுத்து வர மாட்டேன், ரைட் ஹேண்டருக்கு அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின் எடுத்து வர மாட்டேன், அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். அதை தாண்டி ஒரு பிளேயருக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா அந்த ரோலை ஃபாலோ பண்ணும், அதான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கிறப்போ திலக் வர்மா ரோல் என்ன இந்த டீம்ல நீ சொல்லு மச்சான்? எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. திலக் வர்மாவோட ரோல் 1 டவுன் வந்து ஸ்கை வராரா, 2 டவுன் வந்து திலக் வர்மா. எனக்கு 1 டவுன் நமந்திர வராரு, சம்டைம்ஸ் 2 டவுன் ஸ்கை வராரு. இந்த மாதிரி போகுதா? உங்களால பேசிக் பேர் மினிமம் என்ன மாத்த முடியும், இதை மாத்துங்க. இல்லன்னா நான் என்ன பர்சனலா சொல்றேன் அப்படின்னா திலக் வர்மா 1 டவுன், 2 டவுன் நமந்திர், 3 டவுன் சூரியகுமார். அந்த 2 டவுன் 3 டவுன் வந்து நீங்க மாத்தி கூட ஆடுவீங்க. 2 பேருமே டாப் ஆர்டர்ல நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க கூப்பிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நீங்களே வாங்க கேப்டன், ஒண்ணு யாரும் கேட்கறதுக்கு இல்ல. அந்த டாப் ஆர்டர் நீங்க வந்து நீங்க கீழே விளையாடுற ஒரு பின் ஹிட்டர், நீங்க எதுக்கு வந்து நீங்க மேல விளையாடுவீங்கன்னு தெரியும், முன்னாடி விளையாடி இருக்கீங்க, ஃபைன். உங்களுக்கு ஒரு ரோல் நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதான் நான் வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. ஃபேனா அடிப்பட்ட ஃபேனா ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். சரிங்களா? ஓகே, இத நம்ம சொல்லிட்டோம். அடுத்து உங்க டீம்ல நான் எதிர்பார்க்கிற சேஞ்ச் வந்து நான் போல்ட் ஆட வைப்பேன் மச்சான், irrespective of what ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஐ ட்ரஸ்ட் இன் மேட்சப்ஸ்னு பாக்கும்போது அந்த ருத்ராஜ்க்கு அகைன்ஸ்டாவும் சஞ்சுக்கு அகைன்ஸ்டாவும் போல்ட்டுக்கு வந்து நல்ல மேட்ச் இருக்கிறதுனால இந்த மேட்ச் நான் போல்ட் ஆட வைப்பேன். பட் நீ சொன்ன மாதிரி ப்ராபபிலி இம்பாக்ட்
சப்பா நான் வந்து ரகு சர்மா ஆட வைப்பேன், நல்ல முடிவு. பட் நான் வந்து அஸ்வினி குமார் தூக்க மாட்டேன். பிகாஸ் அஸ்வினி குமார் இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. அந்த மேட்சப்ஸ் பத்தி பாக்குறப்ப இன்னும் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ சொல்றல இந்த ஷர்துல் தாக்கூர், கிறிஸ் பகத் அந்த இடத்துல வந்து நான் ரகு சர்மா ஆட வைப்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ உங்க பவுலிங் லைனா போன மேட்ச்ல இருந்து ஒரே ஒரு சேஞ்ச் நான் பண்ணுவேன்னா அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான். ஷர்துல் தாக்கூர் இம்பாக்ட் சபாக்கு பதிலா ரகு சர்மா இம்பாக்ட். மத்தபடி உங்க டீம் குட். அண்ட் அகைன் ராபின் மீன்ஸ் டூ ஹார்ஷ் ஃபார் ஹிம் டு டிராப் ஆஃப்டர் ஒன் மேட்ச். நீ ஒரே ஒரு பால் தான் கொடுத்தீங்க. நான் இன்னும் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் நாங்க பாஸ் மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் அந்த பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதுலயே வந்து மொமெண்டம் போயிடுது. கிறிஸ் பகத் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. அந்த பவுலரை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக நான் விளையாட வைங்க ஒரு மேட்ச் அப்படின்னு கிறிஸ் பகத்தை விளையாடுறதுக்கு தான் நான் சேஞ்ச் பண்றேன் ஆக்சுவலி. சரி ஓகே மேக் சென்ஸ். பட் அகைன் ராபின் மீன்ஸ் நான் இந்த மேட்ச்ல தூக்க மாட்டேன். பிகாஸ் ஹி ஹாஸ் ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு அதுவும் ஒரே ஒரு பால் ஆட வச்சுட்டு தூக்குறதுக்கு தப்பு தான். அப்படி பார்த்தா மாயிண்ட் ராவத்தை நீங்க அப்படிதான் பண்ணீங்க, தூக்கிட்டீங்க. பட் ஓகே இன்ட்ரெஸ்டிங் டு see who will play in that role. Fine. So இதான் வந்து மும்பை இந்தியன்ஸ் பத்தின சேஞ்சஸ். அடுத்து நம்ம அப்படியே சிஎஸ்கே பக்கம் போனோம் அப்படின்னா சிஎஸ்கேலயும் இதே மாதிரி தான் ஒரு 3-4 கேள்விகள் இருக்கு. அதுல முதல் கேள்வி தோனி ஆடுவாரா. இந்த கேள்வி வந்து சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்து சீசன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா மேட்சும் கேட்டுட்டு இருக்கேன். ஹானஸ்டா எனக்கு தோன்றது எங்களுக்கு தெரிஞ்ச அரசல் புரசலான விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது தோனி விளையாடுறது ஒரு 1-2 மேட்ச் விளையாடலாம். மேபி அட் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் லைக் வந்து சிஎஸ்கே ப்ராக்ரஸ் ஆல அப்படின்னா இல்லனா கூட சிஎஸ்கே ப்ராக்ரஸ் ஆகுது கரெக்டா போயிட்டு இருக்கு பிளே ஆஃப் போறாங்க அப்படின்னா தோனி விளையாட மாட்டாரு. அஃப்கோர்ஸ் எல்லா பிளேயருக்குமே தெரியும் தட் வில் கிரியேட் இம்பேலன்ஸ் ஒன்ஸ் அகைன். ஒரு டீம் வந்து ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ சோ அதனால இதுதாங்க நெசம். நீங்க நம்பலனாலும் இதுதான் நெசம். ஓகே சோ வந்து தோனி ஆடுவாரா மாட்டாரன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் சர்மா ஆடணுமா வேணாமா அப்படின்றது கேள்வி. ஒரு சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்றேன் கார்த்திக் சர்மா ஓகே சான்சஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இன்னும் வந்து அவர் ஒரு 7 மேட்ச் ஆட்டாரா. அந்த 7 மேட்சுமே வந்து கார்த்திக் சர்மா இம்பாக்ட் இது வரைக்கும் ஒரு மேட்ச்ல கூட என்ன பொறுத்தவரைக்கும் கார்த்திக் சர்மா, சிவம் டுபே இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு பதில் பிரசாந்த் வீர் வரணும். அது யாருன்றதை நீங்க வந்து முடிவு பண்ணணும். அப்போ நீங்க கார்த்திக் சர்மா பதில் தான் எடுத்துட்டு வந்தாலும் வேற வழி இல்ல. ஆனா எனக்கு பர்சனலா கார்த்திக் சர்மாக்கு சான்ஸ் கொடுக்கலாம்னு தோணுது. ஓகே ஏன்னா நீ மும்பை ஃபேன், நீ அப்படிதான் சொல்லுவேன். கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் டெக்னிக்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் போறாரு, நல்ல கேப்பபிலிட்டி இருக்க பிளேயர், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. இல்லடா நான் பிரசாந்த் என்ன தப்பு பண்ணாருடா அவர் டிராப் பண்றதுக்கு. ஏன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் நல்லா ஆடிட்டு அதுக்கு அடுத்த மேட்ச் டிராப் ஆயிட்டார்ல. அப்படி இருக்கும்போது இன்னொரு 3 மேட்ச் நீ இவனுக்கும் 14 கொடுத்திருக்க, அவனுக்கும் 14 கொடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது இவர் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. சான்ஸ் கொடுத்த சான்ஸ் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் பிளேயரை வந்து வெளில உட்கார வைங்க. ருத்ராஜ் கேக்வாடா. நான் யார சொன்னேன் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்? சிவம் துபே உட்கார வைக்க மாட்டாங்க. பட் அகைன் அதான் நான் எதிர்பார்க்கறேன். கார்த்திக் சர்மா பதிலா பிரசாந்த் வீர் நான் டைரக்ட் ஸ்டாப் எதிர்பார்க்கறேன். ஒரு கரெக்டான முடிவு இப்போதைக்கு எதுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகாம அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீர் எடுத்துட்டு வரணும். ஓகே அடுத்த கேள்வி நம்பர் 3ல யார்? உர்வில் பட்டேலா, சர்ஃப்ராஸ் கானா? இந்த கேள்விக்கு உன்னுடைய பதில். நான் யார சொல்ல போறேன்னு மக்களுக்கே தெரியும். அதனால ஆக்சுவலி எனக்கு சர்ஃப்ராஸ் கான் தான் சொல்லணும்னு இருக்கு. நானும் சர்ஃப்ராஸ் கான் தான் சொல்ல போறேன். இப்போ வந்து உர்வில் பட்டேல் வந்து திரும்பவும் வந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு அவரு செட் ஆகிறதுக்கு 2 மேட்ச் ஆகுது 3 மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஃபேஸ்ல நீங்க இல்ல. சர்ஃப்ராஸ் கான் ஆல்ரெடி ஆடிட்டாரு, செட் ஆயிட்டாரு, ஒரு சில மேட்சஸ் ஆடிட்டாரு, அக்ரெசிவா சில இன்னிங்ஸ் எல்லாம் பாத்துட்டோம். ஆனால் சர்ஃப்ராஸ் கானே ஒரு பெட் மாதிரி வைங்க, விளையாடின பிளேயரை விளையாட வைங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இது ஒரு குரூசியலான ஸ்டேஜ் உங்களுக்கு. நீங்க வந்து அவுட் ஆஃப் தி டூர்னமெண்ட் போகும்போது உர்வில் பட்டேல் விளையாட வச்சு நீங்க வந்து தேர்வாரா இல்லன்னு எப்பவுமே பண்ணிக்கலாம். அந்த டெஸ்டிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. சர்ஃப்ராஸ் கானோட போங்க அப்படின்றத எனக்கு தோணுது. வாட் யூ சே பரஸ்? எக்ஸாக்ட்லி. சோ மை பாயிண்ட் இஸ் அகைன் நம்பர் 3ல வந்து சர்ஃப்ராஸ் கான் ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க, அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஃபைன், அது உங்க கூட தான் நினைக்கிறேன். அந்த மேட்ச் அடிக்கல. ஒரு லாங்கர் ரன் கொடுக்கலான்ற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் அகைன் லாங்கர் ரன் நான் 4-5 மேட்ச் சொல்ல. ஏன்னா we are already towards the back end of the tournament. 2 மேட்ச் சான்ஸ் நம்பர் 3ல இன்னும் ஒரு யூஸ் பண்ணிக்கல சான்ஸ் அப்படின்னா then you drop him கம்பல்சரி. எதுவுமே சொல்ல மாட்டோம். அண்ட் அதையும் தாண்டி இப்போ வரைக்கும் தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர் ஃபார் சிஎஸ்கே அவர் தானே, தேர்ட் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் ஃபார் சிஎஸ்கே அவர் தானே. அப்படி இருக்கப்போ why should you drop him? அப்படி பார்த்தா போன வருஷம் நீங்க சிவம் டுபே கலி ஊத்திட்டு இருந்தீங்க. சிவம் டுபே தான் லீடிங் ரன் ஸ்கோரர். இந்த வருஷம் தான் கலி டீமே பெர்ஃபார்ம் பண்ணனா ஒண்ணும் பண்ண முடியாதுல. லீடிங் ரன் ஸ்கோரர் அதான் சொல்றேன். அப்போ நீ சர்ஃப்ராஸ் கான கையை வைக்கிறது கரெக்ட்டா அப்படின்றது கேள்வி. அண்ட் செகண்ட் ஃபீல்டிங் இன்டென்சிட்டிக்காகவே நான் ஆட வைப்பேன். பட் ஓகே வாட் எவர் இட் இஸ், யார வேணா ஆட வைங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இந்த இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வரேன்ட்டு அந்த சர்ஃப்ராஸ் கான நம்பர் 4 தயவு செஞ்சு எடுத்துட்டு வராதீங்க. டாப் ஆர்டர் விக்கெட் அது என்ன மூவ்னே தெரியல. ஆமா அது ஆக்சுவலி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் வந்து ஃபாஸ்டஸ்ட் எவர் டீம் டு பிரிங் அன் இம்பாக்ட் 2.3 ஓவர்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி அந்த ஃபேக்ட் தப்பு. மும்பை இந்தியன்ஸ் ஆர்ஆர் அகைன்ஸ்டா பண்ணிருந்தாங்க 2024ல இதே மாதிரி 2 விக்கெட் போகும்போது திவால் ப்ரூக்ஸ் இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வருவாங்க. அவரும் ஃபர்ஸ்ட் பால் டக்கு, சர்ஃப்ராஸ் ஃபர்ஸ்ட் பால் டக்கு. அப்படி இருக்கிறப்போ அது யூஸ் ஆக மாட்டேங்குதுங்க. எந்த டீமும் அப்படி பண்ணி பார்த்தது இல்ல, பண்ணாலுமே வந்து யூஸ் ஆக மாட்டேங்குதுன்றப்போ ஒரு பவுலர் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அது ஒரு பிளண்டர் ஆஃப் மூவ் சொல்ற மாதிரி இது வேண்டாம். அதுக்கு பதிலா நீங்க உங்க பவுலிங் லைனப் அப்படின்றப்போ எப்படி அந்த மூவ் ஈஸியா எடுத்துறீங்கன்னே புரியல. ஆமா அதுக்கு பதிலா ஒருவேளை கார்த்திக் சர்மா பதிலா பிரசாந்த் வீர் ஆட வச்சீங்கன்னா ஆட இருக்குங்க. சரி ஓகே பிரசாந்த் வீர் வச்சிருந்தாலுமே நோ யூஸ் தான் நான் சொல்றேன். பிகாஸ் நியூ பால் போலர் தான் மிஸ்டர் ஆரு. இல்லடா நானும் சொல்றேன் நீ கார்த்திக் பதிலா பிரசாந்த் வீர் ஆட வச்சனா நீ அவரை நம்பர் 4க்கு ப்ரோமோட் பண்ணு. ஏன்னா இஸ் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் தேர். ஓகேவா? உனக்கு என்ன பிரச்சனை? பிரேவிஸ் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பவர் பிளேல, துபை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நான் இம்பாக்ட் பிளேயரா அந்த டைம்ல சர்ஃப்ராஸ் கான் பதிலா எடுத்து வந்திருக்கலாமோ அப்படின்னு நீ சொன்னதுக்கு நான் சொன்னேன். வேற ஒன்னு சொல்லு. அதான் அவனால வந்து பிரேவிஸ் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது பவர் பிளேல, துபை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, கார்த்திக் சர்மா எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, ஓவர்டன் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அப்ப நீ அதனால தான் இம்பாக்ட் சப் எடுத்துட்டு வர கட்டாயம். அதுக்கு பதிலா நீ பிரசாந்த் வீர் ஆட வச்சனா யூ கேன் ப்ளே ஹிம் அட் நம்பர் 4.
ஸ்கோர். ஒருவேளை பிரசாந்த் விக்கெட்டும் போயிடுச்சுன்னா அப்போ நீ கன்சிடர் பண்ணு சர்ஃப்ராஸ் எடுத்துட்டு வரணுமா வேணாமான்றது. ஓகேவா, அந்த மாதிரி சொல்றேன். சோ தட்ஸ் ஹவ் யூ மேக் a call. கார்த்திக் சர்மா இம்பாக்ட் சப்பா வெச்சுக்கோ. அப்படியே நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. அப்போ வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டான ஒரு பிளேயரை வந்து விளையாடுவீங்க. ஒரு ஆல்ரவுண்டர் யாரோ ஒரு அவ்வளோ யூத் இல்லாத ஒரு பிளேயரை வந்து இம்பாக்ட் சப்பா வைங்க. உங்க மெயின் போலர் இம்பாக்ட் சப்பா வைக்காதீங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு பேட்டிங்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நிறைய இருக்கும். லைக் வந்து யாரை இம்பாக்ட் கொண்டு வருது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் சாதாரண போலர் வைங்க அப்படின்றதுதான் முக்கியம். அங்கதான் ஆர்சிபி வந்து சூப்பரா ஸ்மார்ட்டா பண்றாங்க. அவங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க, பேட்டிங் ஆர்டர் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ரொமாரி ஷெப்பர்ட் வராது. அப்படி இருக்கும்போது அவங்க கடைசி வரைக்கும் பாக்குறாங்க. குணால் பாண்டியாவை ப்ரோமோட் பண்ணி ரொமாரி ஷெப்பர்ட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அப்பவும் அவங்களுக்கு விக்கெட் கொலாப்ஸ் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வெங்கடேஷ் ஐயர் கொண்டு வராங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்க. சும்மா 6 ஓவர்ல 3 விக்கெட் போயிடுச்சுன்னா உடனே இம்பாக்ட் சப் எடுத்துட்டு வரதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம்ன்றது எனக்கு தெரியல. சோ மேபி அது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். மத்தபடி பவுலிங் லுக்ஸ் தி சேம். நான் பவுலிங்ல கையே வைக்க மாட்டேன். ஐ டெஃபினெட்லி வாண்ட் முகேஷ் சௌத்ரி, அகேல் ஹுசைன் டு பவுல் இந்த பவர் பிளே, அன்சுல் கம்போஸ் டு பவுல் இந்த பவர் பிளே. நான் மேட்சப்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த நூர் அகமது, ஜேமி ஓட்டன், குர்ஜப்ரீத் சிங் எல்லாமே அதே மாதிரி எனக்கு பவுலிங்ல இப்படி தான் இருக்கணும். பேட்டிங்ல மட்டும் அந்த 2 கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்ல போறாரு ஃபிளெமிங் தலைவர் அண்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஓகே, ஷால் வி கோ இன்டு தி மேட்சப்ஸ்? நீ சேஞ்சஸ் இருக்காங்க. ஓகே ஃபைன். சோ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கே பவுலர்ஸ் என்ன பண்ண போறாங்க? நம்ம போன மேட்ச்ல பார்த்த அதே மாதிரி தான். பட் சின்ன சேஞ்சஸ் இருக்கு. பிகாஸ் மேட்ச் இஸ் ஹேப்பனிங் இன் சேப்பாக். கொஞ்சம் பிக் கிரவுண்ட், கொஞ்சம் ஸ்லோவர் பிட்ச் அப்படின்றதுனால சில விஷயங்கள் மாறும். அது மட்டும் இல்லாம போன மேட்ச்ல அந்த டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆடுவார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கு ஏத்தாப்புல மேட்சப் சொல்லிருந்தோம். இந்த முறை அப்படி கம்ப்ளீட் ஆப்போசிட். ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் கோயிங் டு ஓபன் தி பேட்டிங். சோ அதுக்கு ஏத்தாப்புல பவுலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வில் ஜாக்ஸ் உடைய அந்த மேட்சப்ஸ் பாசிட்டிவ் மேட்சப்ஸ் யாரு அப்படின்னா, வில் ஜாக்ஸ் அகைன்ஸ்ட் அகேல் ஹுசைன் பாசிட்டிவா இருப்பாரு நிறைய பேர் நினைப்பீங்க. பிகாஸ் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா பவர் பிளேயர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்ற ஒரு எப்பவுமே அது ஒரு மைண்ட் பிளாக் நினைப்போம். அப்ப எல்லாம் தலைவன் ஸ்ட்ரகிள் ஆனதே இல்ல. 190 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கான் அகேல் ஹுசைன் மட்டுமே. 82 ரன்ஸ் அடிச்சு 2 தடவை விக்கெட் விட்டுருக்காரு அக்ராஸ் ஆல் தி T20s and T20 இன்டர்நேஷனல் சேர்த்து. சோ அகேல் ஹுசைன் அகைன்ஸ்ட் வில் ஜாக்ஸ் மைட் நாட் பி தி கிரேட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே. அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா பொதுவா இந்த வில் ஜாக்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பார்த்திருக்கோம். நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அது ஸ்ட்ரகிள் ஆனது ஒரே ஒரு ஆளுக்கு அகைன்ஸ்டா மட்டும் தான். மத்தபடி இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இந்த பவர் பிளே. ஒரு 170 180 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது எங்க சிஎஸ்கே உடைய போர்ட்டன்ட் பவர் பிளே வெப்பனான அகேல் ஹுசைன் அண்ட் முகேஷ் சௌத்ரி 2 பேருக்கு அகைன்ஸ்டா வில் ஜாக்ஸ் நல்ல மேட்ச் அப் வச்சிருக்காரு. ஓகேவா, ஆன கான்ட்ரரி வில் ஜாக்ஸ் எங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைட் ஆர்ம் சீமர் இந்த ஃபீல் ஷாட்டுக்கு சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி ஒரு லைட்டா ஒரு சீம் மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் ஆடும்போது ஒரு அப் தி ஹார்ட் ஷாட் ஆடுவார். லீடிங் எட்ஜ் பட்டு மேல போகும், இல்லனா வந்து ஸ்லிப்புக்கோ விக்கெட் கீப்பிங்கோ கொடுத்து கேட்ச் ஆவாரு. அந்த மாதிரி டெலிவரிஸ் தான் அவர் அதிகமா அவுட் ஆயிருக்காரு. சோ ப்ராபபிலி அன்சுல் கம்போஜ் அகைன்ஸ்ட் வில் ஜாக்ஸ் இந்த பவர் பிளே வில் பி a great matchup for CSK. and ஒருவேளை பவர் பிளே தாண்டிட்டார் வில் ஜாக்ஸ் அப்படின்னா, நூர் அகமது அகைன்ஸ்ட் வில் ஜாக்ஸ் will be a good option. ஏன்னா வந்து ஒரு 36 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு 28 பால்ஸ் 120 ஸ்ட்ரைக் ரேட்ல 2 முறை விக்கெட் விட்டுருக்காரு அகைன்ஸ்ட் நூர் அகமது. சோ வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச்ல வந்து அந்த ஒரு பவர் பிளே தாண்ட விடக்கூடாது நான் சொல்லுவேன். பட் he has a lot of potential to get a good score against CSK in Chepauk. அதை தாண்டி இருக்க ரயன் ரிக்கில்டன் ஒரு டன்னோட வராரு. செமையான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த பாஸ் பவுலர்ஸ் வந்து மிடில் ஸ்டெம்ப்ல போடுறாங்க. அது மடக்கி லெக் சைடுல சூப்பரா அடிக்கிறாரு. அது ரொம்ப கஷ்டம். அந்த ஷாட் ரொம்ப அக்யூரேட்டா ஆடணும். டைமிங் பிளஸ் அந்த பேட் ஸ்பீடு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அந்த ஷாட்ல. அண்ட் ஸ்பின்னர்ஸ் வந்து சொல்லி ஆகணும். லைக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து அவர் போட்டாலுமே நிறைய தூக்கி வளர்ச்சி அடிக்கிறாரு. அந்த ஸ்வீப் ஷாட் அந்த கண்ட்ரில அடிக்கிறாருப்பா, வளர்ச்சி செம்மையா இருக்காரு. ஸ்லாட் ஸ்வீப்பா சூப்பரா செம்மையா ஆடுறாருப்பா. அதான் சொல்றோம்ல, ஒரு குட்டி மினி டிகாக்க பாக்குற மாதிரி இருக்கு நிறைய கண்டிஷன்ஸ்ல. எனக்கு டிகாக்கோட இவர் ரொம்ப ஸ்பெஷலா தெரியாது. நல்லா ஆடிட்டு இருக்காரு. அஃப்கோர்ஸ் டிகாக் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் தான். பட் ஆனா இவர் வந்து ஸ்பெஷலா யூனிக்கா இருக்காரு. இவர் டேலண்ட்ஸ்ல, இவரோட ஸ்ட்ராங் ஷாட்ஸ்ல கரெக்ட் தான். பட் ரிக்கில்டனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அவர் வந்து இந்த ரைட் ஆர்ம் சீமர்ஸ் இந்த நீ சொல்ற மாதிரி இந்த ஸ்பின்லாம் போட்டு பயங்கரமா பந்தாடிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி அகேல் ஹுசைனுக்கு அகைன்ஸ்டாவே ஒரு 39 பால்ஸ்ல ஒரு 56 ரன்ஸ் அடிச்சு ஒரு முறை தான் அவுட் ஆயிருக்காரு. நூர் அகமதுக்கு அகைன்ஸ்டா 200 ஸ்ட்ரைக் ரேட்ல விக்கெட்டே விட்டது கிடையாது. சோ இஸ் வெரி குட் அகைன்ஸ்ட் ஸ்பின். ஆன் கான்ட்ரரி ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு அகைன்ஸ்டாவே வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 190 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு இந்த T20 இதுல. போன மேட்சே நம்ம பார்த்தோம். சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லா ரைட் ஹேண்டர் பேசர்ஸ் அகைன்ஸ்டாவே சூப்பரா ஆடினாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இல்லாத ஒரு டைப் ஆஃப் பவுலர். அதுதான் வந்து ரிக்கில்டனோட வீக்னஸ். சொல்லு. அஃப்கோர்ஸ் நீ ரைட் ஸ்பின்னர்ஸ் சொல்லும் போது மிச்சம் இருக்கிறது யாரு? நம்ம முகேஷ் ஸ்டார்க் தான் பாரு அப்படின்ற மாதிரி உங்களோட நட்சத்திர நாயகன் தான். அப்போ வந்து ரிக்கில்டனுக்கு ஒரு பெரிய மேட்ச் அப்பா இருப்பாரு அப்படின்ற. எக்ஸாக்ட்லி. பவர் பிளேல வந்து ஒரு 44 பால்ல 55 ரன் அடிச்சிருக்காரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஆனா 6 முறை அவுட் ஆயிருக்காரு ரிக்கில்டன். சோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேல லெஃப்ட் ஆர்ம் சீமர் நான் கண்டிப்பா வந்து முகேஷ் ஸ்டார்க் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா, அவர் பேரே முகேஷ் ஸ்டார்க்கா மாறிச்சுல. அவர் பேரே நான் யோசிக்கிறேன். முகேஷ் சௌத்ரியா? மிச்சல் சௌத்ரி. முகேஷ் ஸ்டார்க் நல்லா இருக்கு. முகேஷ் ஸ்டார்க்கே வச்சுப்போம். முகேஷ் ஸ்டார்க் வச்சு நான் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஒருவேளை ரிக்கில்டன் விக்கெட் அந்த 2 ஓவர் ஆஃப் முகேஷ் ஸ்டார்க்ல வரல அப்படின்னா ஐ won't even hesitate to bring in குர்ஜப்ரீத் சிங். அவருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர் இந்த பவர் பிளே அகைன்ஸ்ட் எனக்கு ரிக்கில்டன் விக்கெட் ஸ்டார்டிங்ல எனக்கு தேவை. அதான் நான் சொல்லுவேன். This is a good matchup. பட் அதை தாண்டி அவர் பவர் பிளே தாண்டார்னா இஸ் கோயிங் டு கெட் a good score. I am not sure who else can dismiss Rickilton in the form he is in. ஓகேவா, இது நம்ம சொல்லிட்டு மீதி இருக்கிற பேட்டர்ஸ் நமந்திர், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க 3 பேருக்கு நான் போன வீடியோல சொன்ன அதேதான். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் நூர் அகமது will be a good option. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா CSK மேனேஜ்மெண்டா இருந்தேன்னா ஒரு ஓவர் ஆஃப் அகேல் ஹுசைன் பவர் பிளேல சும்மா ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பா நான் எனக்கு அதுதான் நீ சொன்னது எனக்குமே அப்படியே தோணுச்சு. சூரியகுமார் யாதவுக்கு அகேல் ஹுசைன் ட்ரை பண்ணி ஒரு ஸ்வீப் ஷாட்ல விக்கெட் அதை கேட்ச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆக்சுவலி பண்ணுவாப்ல. அதெல்லாம் போன மேட்ச்ல எக்ஸாக்ட்டா அதே ஷாட் தான். சேம் ஸ்வீப் தான். சரியா, அப்படி இருக்கும்போது
ஆமா அதேதான் நம்ம சிஎஸ்கே அகைன்ஸ்ட் அதே தான் அவுட் ஆனாரு. ஆமா மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி. சோ அதுதான் லைக் வந்து ஒரு ஓவர் ஆஃப் அக்கிலசன் நான் ட்ரை பண்ணுவேன் ஜஸ்ட் டு see how he bowls. ஓகேவா, ஒருவேளை வில் ஜாக்ஸ்கோ இல்ல கில்டனுக்கோ எங்கேயாச்சும் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணாருன்னா பாப்பேன். that will be the only over that I will use அகில் ஹுசைன் இந்த பவர் பிளே. அதுக்கப்புறம் முகேஷ் ஸ்டார்க், அதுக்கப்புறம் கம்போஜ், திரும்ப முகேஷ் ஸ்டார்க், திரும்ப கம்போஜ், திரும்ப முகேஷ் ஸ்டார்க், இப்படி தான் பவர் பிளே எடுத்துட்டு போவேன். ஒருவேளை முகேஷ் ஸ்டார்க் அடி வாங்குறாருன்னா குர்ஜப்ரீத் சிங். ஓகேவா, இதுதான் என்னோட. அகில் ஹுசைனுக்கு அந்த ரெண்டாவது ஓவர் பவர் பிளேல கொடுக்க கூடாது, எஸ்பெஷலி இஃப் வில் ஜாக்சன் கிரிக்கெட்டர் ஸ்டில் இன் தி கிரீஸ். ஒருவேளை நமந்தீரோ சூரியகுமாரோ வந்துட்டாங்கன்னா அப்ப வந்து அகில் ஹுசைன் ட்ரை பண்ணலாம். பட் மிடில் ஓவர்ஸ்ல ஏன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி முகேஷ் சௌத்ரிக்கே வந்து 4 ஓவர் கொடுப்பாப்ல எங்கால. அது கொடுக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. முகேஷ் சௌத்ரி 4 ஓவர் தொடர்ந்து கூட போட்டோம். ஓகேவா, ஆனா அகில் ஹுசைனுக்கு ஒரே ஒரு ஓவர் தான் பவர் பிளேல தரணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 2 ஓவர் கொடுக்க வேணாம். ஒரு ஓவர் நல்லா போடாலுமே அவர் மெய்டன் போடாலுமே செகண்ட் ஓவர் கொடுக்க கூடாது. ஓகேவா, அது நம்ம மேத்யூ ஷாட்டுக்கே பார்த்தா 3 ஓவர் தொடர்ந்து கொடுத்தாரு. அப்படி நல்லா போட்டா அடுத்த ஓவர் கொடுக்குறாரு, 2 ஓவர் மினிமம் ஆச்சு கொடுத்துறாரு. 2 ஓவர் எனக்கு என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஆடக்கூடிய அந்த பேட்டர்ஸ், உங்க மிடில் ஆர்டர்ஸ்க்கு வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அந்த ஸ்பின் ஹோல்ட் எனக்கு வேணும். அந்த ஸ்பின் சோக் நூர் அகமது அகில் ஹுசைன் காம்பினேஷன்ல போடணும். அதுக்காக அகில் ஹுசைன் கொஞ்சம் மிச்சம் வச்சுப்பேன். ஓகேவா, பவர் பிளேல போடுறதுக்கு எனக்கு மேட்ச் அப் இருக்கு. அதனால சொல்றேன். திலக் வர்மா முன்னாடி சொன்ன மாதிரி திலக் வர்மா, ஸ்கை அண்ட் நமந்தீர், நூர் அகமது அண்ட் அகில் ஹுசைன் மைட் பி குட் ஆப்ஷன் நான் சொன்னாலும் இன்னும் ஒரு bowler, the key bowler that I'm looking forward to in this match is, நான் முன்னாடியே சொன்ன அந்த prediction-ல லீடிங் விக்கெட் டேக்கர் ஆவாரு இந்த மேட்ச்லன்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஜேமி ஓவர்டன். அவருடைய அந்த பேஸ் ஆஃப் டெலிவரிஸ், அவருடைய அந்த சேஞ்ச் இன் பேஸ் இந்த கண்டிஷன்ல எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட். திலக் வர்மாவை கொஞ்சம் நீங்க ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சீங்கன்னா இந்த மேட்ச்ல ஜேமி ஓவர்டன் இஸ் கோயிங் டு பி வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்கே. தட்ஸ் கோயிங் டு பி த ஏரியா வேர் சிஎஸ்கே மேக் ஆர் பிரேக். சரியா, ஜேமி ஓவர்டன் அந்த ஒரு 4 ஓவர் ஸ்பெல் எப்படி வந்து யூஸ் பண்றாங்க மிடில் ஓவர்ஸ்ன்றத நான் பார்க்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த சேப்பாக்ல. அதை தாண்டி டெத் ஓவர்ஸ்ல அன்சுல் கம்போஜ், குர்ஜப்ரீத் சிங் எப்பயும் போடுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே ஒருவேளை பவுலிங் பஸ் பண்றாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். Anything about 200, I think Mumbai has an advantage with their bowling lineup. But okay, coming to அப்படி சொல்லாத ப்ளீஸ். ஆமாண்டா, இப்ப இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் வச்சு அதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது. 230 அடிச்சாலும் நீங்க டிஃபெண்ட் பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியல. அப்படிதான் வந்து போன மேட்ச் வந்து கொஞ்சம் சறுக்கிடுச்சு. அவ்வளவுலாம் பேசக்கூடாது. நீ சரி ஓகே பாப்போம். இந்த சீசனே நீங்க 3 மேட்ச் கிட்ட 230 பிளஸ் கன்சிடர் பண்ணிருக்கீங்க. அதுதான் ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அண்ட் அதை தாண்டி சிஎஸ்கே பேட்டிங்னு வரும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க ட்ரெண்ட் போல்ட் அகைன்ஸ்ட் அந்த டாப் 2 சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். என்ன ஆனாலும் நீங்க ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மேட்ச்லயும் சொல்றேன், ஜஸ்பிரீத் பும்ராவை ஒரே ஒரு ஓவர் பவர் பிளேல யூஸ் பண்ணுங்க. 2 ஓவர் நீங்க பவர் பிளேல ஜஸ்பிரீத் பும்ரா யூஸ் பண்ணீங்கன்னா the match is done. You don't have an option. நீங்க எப்ப பார்த்தாலும் பும்ராவை நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்க, ரிலே பண்றீங்க. அப்படி இருக்க ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு பவர் பிளேல போடுறது நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. அரி சொல்ற மாதிரி கிறிஸ் பகத் எடுத்து வந்தீங்கன்னா கிறிஸ் பகத்தை யூஸ் பண்ணுங்க. நம்பி ஹர்திக் பாண்டியா ஒரே ஒரு ஓவரோட ஸ்டாப் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு 2வது ஓவர் போடாதீங்க. பவர் பிளே கொஞ்சம் லாக் ஆகுதுடா உண்மையிலே. பவுலர்ஸ் கஜன்ஃபரை யூஸ் பண்ணு. நீங்க லாக் இல்ல, சரியா யூஸ் பண்ண மாட்டீங்க. கஜன்ஃபருக்கு 2 ஓவர் இல்ல கஜன்ஃபரை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண மாட்டாருன்ற. ஸ்பின்னர் கொடுத்து டக்குன்னு வந்து அடிச்சா பயந்துறாப்ல, ஜகா வாங்கிறப்பல. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நீங்க எடுத்துட்டு போங்க ஒரு ஆப்ஷனா தான். அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து கிறிஸ் பகட் சொல்றேன் நான். ஒன்னடா போன மேட்ச் ஆர்சிபி ஜிடில ரபாடா ஃபர்ஸ்ட் ஓவர்ல 5 பவுண்டரி தொடர்ந்து கொடுத்திருப்பாரு விராட் கோலிக்கு. 21 ரன் போகும் அந்த ஓவர்ல. எந்த கேப்டனால என்ன பண்ணிருப்பான், ரபாடா வந்து அடிஸ்டாரு, அதனால வந்து உட்கார வச்சிருக்காங்க. 3rd ஓவர் நீ போட விட மாட்டாங்க. ஆனா கில் ட்ரஸ்டட் இன் ரபாடா பிகாஸ் ஹி ஹேட் a plan. அடுத்த ஓவர்ல 2வது பால் கோலி விக்கெட் அவுட். 21 ரன் கன்சிட் பண்ணாலும் திரும்ப அப்படியே ஸ்பெல் கண்டினியூ ஆகுது. ரபாடா யாரும் அங்க வந்து நிப்பாட்ல ஸ்பெல்ல. அந்த மாதிரி ஒரு பவுலரை ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கணும் மச்சி. அது கொடுக்க மாட்டாரு. கஜன்ஃபர் எல்லாம் எவ்வளவு நல்லா போட்டாலுமே வந்து நிப்பாட்டிடுறீங்க அட்டாக் வச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. சோ யா ஐ மீன் அகைன் பும்ரா 2 ஓவர் பவர் பிளேல போடக்கூடாது. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா 2 ஓவர் போடவே கூடாது. இது பண்ணி இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே மும்பை இந்தியன்ஸ் ஹஸ் a little bit advantage over there. மிடில் ஓவர்ஸ்ல வந்து நான் போன மேட்ச்ல சொன்ன மாதிரி தான் மேட்ச் அப்ஸ் பாக்குறப்போ சிவம் துபேக்கு அகைன்ஸ்ட் அல்லா கஜன்ஃபர் will be a great option. Of course போன மேட்ச்ல அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. பட் ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட் ஆடுறாருன்னா ட்ரெண்ட் போல்ட் நீ போட வைக்கலாம் அகைன்ஸ்ட் சிவம் துபே. யாருக்கு சூப்பரா போட்டு இருக்காரு ட்ரெண்ட் போல்ட். நம்மளுக்கு யாருக்கு போடல ஆட வராது, அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த மிடில் ஓவர்ஸ்ல டிவால் ப்ரூவிஸ் அண்ட் சிவம் துபே வேற யார் வந்தாலுமே அஸ்வினி குமார் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்ச்ல நல்லா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அஸ்வினி குமார் இந்த கிரவுண்ட்ல ஸ்லோவர் பால்ஸ் இன்டு தி விக்கெட் நான் ஜேமி ஓவர்டன் சொன்ன மாதிரி தான் சூப்பரா யூஸ் ஆகும். போன மேட்ச்ல அடி வாங்கிட்டாரு. இந்த மேட்ச்ல உட்கார வைக்கிறது தப்பு நான் சொல்லுவேன். ஒரு மேட்ச் ஒன் பேட் மேட்ச் வான் கிடையாது. tend to happen. இந்த கிரவுண்ட்ல இந்த பிட்ச்ல இந்த கண்டிஷன்ஸ்ல அஸ்வினி குமார் மைட் பி ஹேண்ட்ஃபுல் ஃபார் யூ கைஸ். சோ திஸ் இஸ் மை வெர்டிக்ட். அண்ட் மத்தபடி மேட்ச் அப் சொல்ற அளவுக்கு அங்க பெருசா ஒண்ணும் இல்ல. ஏன்னா வந்து ஜஸ்பிரீத் பும்ரா ஆஃப் கோர்ஸ் நான் சொல்ல போறேன் யூஸ் பண்ணனும். அல்லா கஜன்ஃபர் ப்ராப்பரா யூஸ் பண்ணனும். ஹர்திக் பாண்டியா in death overs might not be a bad option. But again who stays till the deathன்றதும் இருக்கு. ஒருவேளை வந்து சிவம் துபே நிக்கறாரு அப்படினா ஹர்திக் பாண்டியா பாசிட்டிவ் மேட்ச் ஃபார் சிவம் துபே. டிவால் ப்ரூவிஸ் நிக்கறாருனா பாசிட்டிவ் மேட்ச் ஃபார் ஹர்திக் பாண்டியா. ஒருவேளை பிரசாந்த் வீரும் ஜேமி ஓவர்டன்னா அது மேட்ச் அப்பே நமக்கு தெரியாது என்ன கண்டிஷன் அப்படினு. சோ சிஎஸ்கே பேட்டிங் little bit uncertain and அதுக்கு தகுந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. சோ ஆல் இன் ஆல் உன்னோட prediction என்ன? who is going to win this match? chasing team batting first team இல்ல cut and batting first team has the good chances to win this match as I have said before. Okay nice. நான் வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா சவுண்ட் பண்ணாலுமே I think CSK is going to win this match irrespective of what they do because CSK மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ்ன்றத தாண்டி மும்பை இந்தியன்ஸ் மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நான் சொல்வேன். கரண்டா வந்து அவங்க they are not the Mumbai Indians that I know. அவங்க வந்து நிறைய விஷயங்கள் they have to improve. So probably I'm expecting CSK. எனக்குமே நம்பிக்கை இல்ல மும்பை ஜெயிப்பாங்க இந்த மேட்ச். சரி ஓகே மேட்ச் முடிச்சிட்டு அப்படியே
வருவல்ல அப்ப பேசிக்கிறேன். எனக்கு ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்ல. ஜெயிச்சா உங்களுக்கு கூடாது இப்ப சொல்லிட்டேன். நீ அப்படி வரியா? நானும் உங்களுக்கு நான் எதுவுமே பேச நீ வேணா பாரு, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்ல உண்மையில, வெறுத்து. சரி ஓகே பாருங்க எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டான்ற மாதிரி, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஆக்க விட்டாங்க. என்னடா ஹர்திக் பாண்டியா ஆரா பாண்டியா. சரி ஓகே விடுங்க. சோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன விஷயம் பண்றதா வந்து எங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும். எங்க சேனல் வந்து நிறைய பேர் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.